வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி அகாலி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நாசர், ஜெயக்குமார், தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நரபலி, மாந்திரீகம், சாத்தான் வழிபாடு போன்ற நிறைய விஷயங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அம்சா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு ட்ரக் கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. பிணக்குழியில ட்ரக்ஸை பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. பட் அங்க இவருக்கு அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் கிடைக்குது. அதாவது சாத்தான் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கும்பல் இருக்காங்க. அவங்க நரபலிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 6 நபர்களை கொண்டுட்டாங்க. 7ஆவதா ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றவரும் இறந்திருக்காரு. சோ இதுக்கெல்லாம் காரணம் ஜானிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த நரபலி சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு ஹப்பா எப்படி ஜானிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் ஸ்டைல்ல ஒரு விதமான இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சௌமியா அப்படின்ற பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் நம்ம அம்சா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவர் ஆக்சுவலா ரிட்டையர் ஆயிருப்பாரு. சோ 6 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸை பத்தி சொல்றாரு. அதுலயும் இந்த நரபலி, சாத்தான் வழிபாடு, மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட தூண்டுற மாதிரியான விஷயமா தான் இருந்துச்சு. ஆல்சோ அந்த சீன்ஸை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த செட் ஒர்க் உண்மையிலேயே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். அதே மாதிரி இந்த படத்துல அந்த நாசருக்கான பிளாஷ்பேக் சீன் இருக்கும்ல, அந்த சீன் அப்படின்றது நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுல ஜானிஸ் அப்படின்ற அந்த பொண்ணை ஏன் செலக்ட் பண்ணாங்க, அவளோட மெடிக்கல் கண்டிஷன்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டான ஐடியாஸா இருந்துச்சு. பட் இந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் மூவியா கன்வெர்ட் ஆறதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா, அதுவும் ரொம்ப இழுவியா இந்த கதையை இவங்க நரேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் இவங்க காட்டக்கூடிய நரபலி கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்போது லியோ படமே பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அதுல கூட சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப வளவலன்னு இழுத்துருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் முடிச்சிருந்தாங்க. இதுல பார்ட் 2க்கான லீட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1லயே நிறைய விஷயங்களை இன்னும் ப்ராப்பரா சொல்லி முடிக்கலையே அப்படின்ற கேள்விதான் எல்லாம் வந்துச்சு. செல்வம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் வருவாரு. அவருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்காது. அதே மாதிரி அம்சாக்கு ஸ்டார்டிங்ல ஏதோ ஒன்னு அக்வயர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அது என்ன, அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கிளம்சியா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவா பெட்டரா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்பவே சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில கோரியான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.